மண்சரிவினால் 13 பேர் உயிரிழந்த நாவலப்பிட்டி பரகல பகுதிக்கு சென்ற பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அங்குள்ள நிலைமை தொடர்பில் ஆராய்ந்தார். மலையக மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடத்தை நாங்கள் தேடி அங்கு அவர்களுக்கு வீடுகளை கட்டிக் கொடுப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கவிருக்கிறோம். அதே போல அரசாங்கம் அறிவித்திருக்கின்ற அனைத்து சலுகைகளும் இழப்பீடுகளும் மலையக மக்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எனவே எமது மலையக மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக அரசாங்கம் என்ற அடிப்படையிலே நாங்கள் விரைவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். விசேடமாக எல்லா கொடுப்பனவுகள் எக்காரணம் கொண்டும் அந்த கொடுப்பனவுகள் மலையக மக்களுக்கு இல்லாமல் போகாது. நிச்சயமாக அந்த எல்லா கொடுப்பனவுகளும் மலையக மக்களுக்கு கிடைக்கும். அதே போல ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவுப் ஹக்கீம் புத்தளத்துக்கு சென்று அனைத்து நிலைமையினால் பாதிக்கப்பட்ட மக்களுடன் கலந்துரையாடினார். பண்ணையாளர்கள், விவசாயிகள் என்று அவர்களுக்கான ஒரு நஷ்டஈடு சம்பந்தமான ஒரு குறிப்பிட்ட சுற்றறிக்கை இன்னும் வெளிவரவில். தங்களை மீள கட்டமைத்துக் கொள்வதற்கான அரசாங்க மானியம் அறிவிக்கின்ற ஒரு சுற்றறிக்கையாவது வெளியிடப்பட வேண்டும் என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் NTM தாஹிர் புத்தளத்தில் ஏற்பட்ட வெள்ள நிலைமைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக சென்றிருந்தார்.